33 வருடமாக அநீதி இழைக்கப்பட்ட ஒன்றுக்காக நாங்கள் பல தடவைகள் இந்த உயரிய சபையிலே பல தடவைகள் பேசியிருக்கின்றோம். இந்த புதிய NPP ஆட்சியினர் வருகிறது இந்த சபையிலே 3 தரம் பேசியிருக்கின்றேன். கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் சம்பந்தமாக, இந்த பிரதேச செயலகத்துக்கு இழைக்கப்பட்ட அநீதி சம்பந்தமாக இந்த இடத்திலே குறிப்பாக கூறலாம் என்று நினைக்கின்றேன். இந்த விடயத்துக்கு அமைச்சர் அவர்கள் தகுந்த பதிலையும் நான் பேசிய பின் தர வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். வடக்கு பிரதேச செயலகம் என்பது 1989 ஆண்டு உப பிரதேச செயலகமாக இருந்தது. அதன் பின் 1993 ஆண்டு உபகுழுவின் அறிக்கையின் மூலம் 1993 9 மாதம் 28 அமைச்சரவையின் அனுமதியோடு அது முழு அதிகாரம் கொண்ட ஒரு பிரதேச செயலகமாக அமைக்கப்பட்டிருந்தது. அமைச்சரவைகளின் அனுமதி பெற்றும் கூட அந்த பிரதேச செயலகம் முழு அதிகாரம் கொண்ட பிரதேச செயலகமாக இருந்த பொழுதிலும் கூட இன்று அந்த பிரதேச செயலகம் அதற்குரிய அதிகாரம் என்பன மறக்கப்பட்டிருக்கின்றது. 33 வருட காலமாக ஆட்சியில் இருந்த அரசியல்வாதிகளும் அதேபோல் அதிகாரத்தில் உயர் அதிகாரத்தில் இருந்த செயலாளர் மற்றும் அரசாங்க அதிபர்கள் போன்றவர்கள் அரசியல்வாதிகளின் நோக்கத்தை அடைவதற்காக அவர்களின் கைக்கூலியாக இருந்து அந்த தரம் உயர்த்தப்பட்ட பிரதேச செயலகத்துக்கு கொடுக்க வேண்டிய அதிகாரத்தை கொடுக்காமல் இருந்தார்கள். இன்று அந்த பிரதேச செயலகம் அங்கே கிட்டத்தட்ட 323 பேருக்கு மேல் ஆளணியை கொண்ட பிரதேச செயலகம். அது மட்டுமல்ல 29 கிராம சபை பிரிவை கொண்டது. SLAS கிளாஸ் 1 அங்கே இருக்கின்ற பிரதேச செயலாளர் இருக்கின்றார். முழு வளங்களும் அந்த பிரதேச செயலகத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் 2019 ஆண்டு அது பிரதேச செயலகமாக ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி அந்த அவர்களின் அதிகாரபூர்வமான அந்த வெப்சைட்டில் இருந்தது. 332 பிரதேச செயலகத்தில் கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் ஒன்றாக இருந்தது. ஆனால் பின்பு அது உபபிரதேச செயலகமாக மாற்றப்பட்டது. நான் இந்த இடத்திலே அமைச்சர் அவரிடம் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகின்றேன். அமைச்சரவை அதிகாரம் அளிக்கப்பட்ட ஒரு பிரதேச செயலகம் எப்படி உபபிரதேச செயலகமாக மாற்றப்படும்? அதற்கான அதிகாரத்தை யார் கொடுத்தது? அமைச்சரவை அமைச்சின் செயலாளருக்கோ அல்லது அரசாங்க அதிபருக்கோ அமைச்சரவை பத்திரத்திலே அமைச்சரவை அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட விடயத்திலே மாற்றம் செய்ய முடியுமா? அது கல்முனை தெற்கு பிரதேச செயலகத்துடன் கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தை இணைக்க முடியுமா உபபிரதேச செயலகமாக? அந்த அதிகாரம் எப்படி வந்தது? செயலாளருக்கு அதிகாரம் இருக்கின்றதா அல்லது அரசாங்க அதிபருக்கு அதிகாரம் இருக்கின்றதா? யாருக்கும் அந்த அதிகாரம் இல்லை. அப்படி மாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் மீள ஒரு அமைச்சரவை பத்திரம் போட்டுத்தான் அந்த பிரதேச செயலகத்தை நீங்கள் உபபிரதேச செயலகமாக தரமுறக்க முடியும். இன்று 29 பிரதேச செயலகம் கிராம சபை பிரிவு இருக்கின்றது. அதிலே நில அத்துமீறல் நடக்கின்றன. அங்கே பாரிய மோசடி, நில மோசடி நடப்பதற்காக அது ஒரு உபபிரதேச செயலகமாக காட்டப்பட்டிருக்கின்றது. அமைச்சரவையிலே பொது நிர்வாக உள்நாட்டு அமைச்சரவையிலே இந்த கேபினட் பத்திரம் மறைக்கப்பட்டிருந்தது. அதை கூட ஒழித்திருக்கின்றார்கள். நீங்கள் ஊழலை ஒழிக்க வேண்டும், நியாயத்தை தருவீர்கள், சரியான நிர்வாகத்தை கட்டமைப்பீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. இப்படியான பாரிய மோசடி, பல்லாயிரம் கோடி நில மோசடி நடந்திருக்கின்றது. அந்த நில மோசடியை நடப்பதற்காக கடந்த காலத்தில் இருந்த அரசியல்வாதிகள் மட்டுமல்லாமல் இருக்கின்ற அமைச்சரவையில் இருந்த உயர் அதிகாரிகளுக்கும் கூட லஞ்ச ஊழல் என்பது நடைபெற்றிருக்கின்றது. இதனை நீங்கள் சிறப்பு ஒரு விசேட குழுவினாலே நீங்கள் இதனை கண்காணிக்க வேண்டும். போன முறை நான் இந்த பாராளுமன்றத்திலே கேள்வி நேரத்திலே கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. ஆனால் ரூவான் சேனரத்ன அவர்கள், உங்களது அமைச்சர் பிரதி அமைச்சர் அவர்கள், அவர் ஏற்றுக்கொண்டார். இதில் பிழை நடந்திருக்கின்றது, இது அநீதி நடந்திருக்கின்றது, இது ஏற்றுக்கொள்ள முடியாது, இந்த நிர்வாகத்திலே குளறுபடி நடந்திருக்கின்றது ஏற்றுக்கொண்டார். அவர் வருகின்ற பாராளுமன்றத்தில் அதுக்கான சரியான பதிலை தருவேன் என்றார். ஆனால் தரவில்லை. இந்த இடத்தில் உங்களிடம் கேட்கின்றேன், நீங்கள் ஒரு குழுவை அமைங்கள், குழுவை அமைத்து இதற்கான நியாயத்தை தாருங்கள். என்றால் நீங்கள் இந்த ஆட்சி ஒரு சிறந்த ஆட்சியாக இருக்கின்றபடியால் நாங்கள் கேட்கின்றோம், நியாயத்தை கேட்கின்றோம். ஊழலற்ற
நிர்வாக சீர்கேடற்ற ஒரு ஆட்சி முறையை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று இருக்கின்றீர்கள். இதனை கருத்தில் கொண்டு இந்த விடயத்தில் நீங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றன.